வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ப்ரோபயோட்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோபயோட்டிக்கை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கைடு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு எப்படி ப்ரோபயோட்டிக்கை பற்றி தெரிய வந்தது அப்படின்னா, என்னோடய பேர்டு ஒரு காக்டைல் ஒன்று சிக்காச்சு, டயரியா ப்ராப்ளம் அதுக்கு. ஸோ நான் பக்கத்தில் இருக்க வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். ஸோ அந்த டாக்டர் எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, செட்கெட் ப்ரோபயோட்டிக் பவுடரும் ப்ளஸ் பேர்ட்ஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு மல்டிவிட்டமினும் தான் கொடுத்தாங்க. 15 days கோர்ஸ் சொன்னாங்க. அதாவது என்னென்னா, சாஃப்ட் ஃபுட்ஸில் அந்த ப்ரோபயோட்டிக்கை கொஞ்சமாக பிஞ்ச் எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. மல்டிவிட்டமின் அந்த பேர்ட்ஸ் ப்ளஸ்ஸை பேர்ட்ஸ் அந்த குடிக்கிற தண்ணியில் 2 ட்ராப் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இது 15 daysக்கு கண்டினியூஸாக கொடுக்க சொன்னாங்க. என்னோடய பேர்டும் நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அந்த ஃபெதரும் இதுவும் நல்லா இதுவாகிடுச்சு. நான் அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறமா தான் நான் இந்த ப்ரோபயோட்டிக்கை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்கை ரெகுலர் பேசிஸில் கொடுங்க அப்படின்றாங்க. அதாவது வீக்லி 2 times கொடுங்க அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கொடுங்க அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்போம், பேர்டுக்கு சிக் ஆகும்போது நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமா இதை கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரோபயோட்டிக்கை எப்பெல்லாம் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், ப்ரோபயோட்டிக்னா என்ன, அதனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் கைடாக பார்க்கலாம். ப்ரோபயோட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல பாக்டீரியா தான். அது பாக்டீரியா அப்படின்னா நம்ம ஒன்றும் பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பேர்ட்ஸோட உடம்புல நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். கெட்ட பாக்டீரியா எப்போ ரொம்ப அதிகமாகி நல்ல பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிக்குதோ அப்போ தான் நம்ம பேர்ட்ஸு சிக் ஆகுறது, எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்குது. இந்த ப்ரோபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல பாக்டீரியாவை நல்லா இன்னும் வளர வச்சு கெட்ட பாக்டீரியா கூட சண்டை போட வச்சு நம்ம பேர்ட்ஸோட சிக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது தான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ். பேர்டோட உடம்புல கெட்ட பாக்டீரியாவோட நல்ல பாக்டீரியா அதிகமாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்டோட உடம்புல எப்போல்லாம் பாக்டீரியல் இம்பேலன்ஸ் நடக்குதோ அப்போ இந்த ப்ரோபயோட்டிக்லாம் நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ இந்த பாக்டீரியல் இம்பேலன்ஸ் நடக்கும் அப்படின்னா, பேர்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, இல்லை ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்போம். அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும், நல்ல பாக்டீரியா ப்ளஸ் கெட்ட பாக்டீரியா ரெண்டுத்தையுமே காலி பண்ணிடும். ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு டயட் கொடுத்துருப்போம், அது ஏதாச்சும் ஒரு டைஜஷன் ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பாக்டீரியல் இம்பேலன்ஸ் நம்ம பேர்ட்ஸோட உடம்புல நடக்கும். இந்த மாதிரி பாக்டீரியல் இம்பேலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம பேர்டுக்கு டயரியா வர்றதுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா இன்னொன்று பல நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த ப்ரோபயோட்டிக்கை கொடுக்கும்போது இது பேர்ட்ஸோட உடம்புல நல்ல பாக்டீரியாவை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிவிடும். பேர்டு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம எப்போல்லாம் இந்த ப்ரோபயோட்டிக்கை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பேர்டு நார்மலாக ப்ரீடிங் டைமில் இருக்கும்போது ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரோபயோட்டிக்கை கொடுத்து அதோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம பேர்டோட ஃபெதர்ஸ் எப்போல்லாம் மோல்ட் ஆகுதோ அப்பயுமே பேர்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கு அடுத்து இப்போ ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டு திடீர்னு பயந்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 days முன்னாடி தீபாவளி போச்சு. இப்போ அந்த தீபாவளி டைமில் பிடிக்கிற பெரிய பெரிய வெடி சத்தத்தை கேட்டாலும் பேர்ட்ஸ் ரொம்ப பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பேர்டு சிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்போம். அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா ரெண்டுத்தையுமே அழிச்சிடும். ஸோ கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் தெரப்பிக்கு அப்புறமா, அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த ப்ரோபயோட்டிக் கொடுத்து நல்ல பாக்டீரியாவை நம்ம பேர்ட்ஸோட உடம்புல மறுபடியும் நம்ம ரீஸ்டோர் பண்ணியே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா, இப்போ ஃபுல்லாமே மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் நார்மலாக ஃபுட்டு அவ்வளோவா எடுக்காதுங்க, ரொம்ப பஃபியாக ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோபயோட்டிக்கை கொடுக்கும்போது நார்மலாகவே என்ன நடக்கும் அப்படின்னா, அதுங்க ஃபுட்டை இன்னும் இன்டேக் நல்லா நிறைய எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட்டும் கெயின் ஆகும், நல்லா நார்மலாக இருக்கும். இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம ப்ரோபயோட்டிக் கொடுக்கறது தப்பே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம், இந்த மாதிரி ரெய்னி சீசன்லலாம் ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் கொடுக்கும்போது நல்ல பாக்டீரியாலாம் அதிகமாகுது இல்லையா. ஸோ பேர்ட்ஸோட இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் ஆகும், நல்ல ப்ராப்பர் வெயிட் மெயின்டைன் ஆகும், நல்ல ஃபுட் இன்டேக் பண்ணும். அப்புறம் இந்த கோல்டு வரும்போது கூட இந்த ப்ரோபயோட்டிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலான ப்ரோபயோட்டிக்கை பற்றி தான்
பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பேர்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டுலேயுமே வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபுட் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நைட்டே வந்து பச்சை பட்டாணி, மூக்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் மக்காச்சோளம், அது இது நிறைய நம்ம தானிய வகைகளை வந்து ஊற வச்சு கொடுப்போம். அதில் பச்சை பட்டாணியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது ரொம்பவுமே பேர்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸு கொடுப்போம், கேரட் கொடுப்போம், ப்ரொக்கோலி கொடுப்போம். இதிலலாம் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த வாழைப்பழத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து கொடுக்கறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய சுகர் கண்டென்ட் அதிகம். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸு கொடுக்கலாம், தப்பு கிடையாது, வீக்லி ஒன்ஸு கொடுக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப சுகர். ஸோ ப்ரோபயோட்டிக்கில் இவ்வளோ நல்லது இருக்குது இல்லையா? ஸோ பேர்ட்ஸை வந்து ப்ரீட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஹாபியாக சும்மா பெட்டாக வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ப்ரோபயோட்டிக் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ப்ரோபயோட்டிக்கை வந்து நம்ம சம்மர்லேயுமே வந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அதாவது மந்த்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து பேர்ட்ஸோட இம்யூன் சிஸ்டத்தை தான் வந்து பூஸ்ட் பண்ண போகுது. நல்ல பாக்டீரியாவை தான் அது உடம்புக்குள்ளே க்ரியேட் பண்ண போகுது. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதனால் வந்து இது அளவாக யூஸ் பண்ணிங்கன்னா பேர்ட்ஸுக்கு நல்லது. அவ்வளோதான். இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் ஆச்சு பண்ணிட்டு போங்க.